ப்ரோட்டீன் ரிச் சாலட் பார்க்கலாமா? ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ஸோ என்னோடய வெயிட் லாஸில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு இது. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு பன்னீர் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஒரு பெரிய சைஸ் பன்னீரில் ஒரு ஹாஃப் பன்னீர் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிளகாத்தூள் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 வேக வச்ச முட்டையை எடுத்துக்கிட்டேன். கம்பல்சரி காலையில் 2 முட்டையை வேக வச்சுருங்க உங்களுக்குன்ட்டு. அதை நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே நல்ல ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்கும். நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபீல். டெய்லி 2 முட்டை அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னா, குக்கும்பர் எடுத்திருக்கேன். குக்கும்பர், கொஞ்சம் மாங்காய், புளிப்பாக க்ரன்ச்சி அங்கங்கே சூப்பராக இருக்கும். இது மாங்காய் ஆட் பண்ணும்போது சாலடில் ட்ரை பண்ணி பார்த்துருந்தா சொல்லுங்கள். கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு லேயர் குக்கும்பர் போட்டுட்டு மேலே கொஞ்சோண்டு அங்கங்கே மாங்காய் வாயில் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாங்காவை கட் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சாட்டே பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பன்னீரை அங்கங்கே போட்டுட்டேன். அதுவுமே இது கூட சேர்ந்து கடிக்கும் போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ வேக வச்ச முட்டையவும் இது கூட ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இதில் நீங்கள் ஏதாவது பச்சைப்பயிறு இல்லை ராஜ்மா அது மாதிரி வச்சுருந்தாலும் அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம மாங்காய் போட்டிருக்கிறதுனால அதெல்லாம் ஆட் பண்ணல. ஸோ பீஸா ஒரு ஆரிகோனோ அப்படி இருக்கும்ல, அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மசாலா போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு ரிச் இன் ப்ரோட்டீன் சாலட் சாப்பிட்டேன்.